சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய உறவுகளுக்குள்ள ஏற்பட்ட அதிகார மோதல் இன்னமும் அது உங்களுக்குள்ளேயே உங்களுடைய மனதுக்குள்ளேயே பதிந்து இன்னமும் அந்த ஒரு மோதலானது உங்களுடைய மனதை விட்டு போகாமல் கவலைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். சிம்மம் ராசிக்கு எப்போதுமே பிறப்பாலேயோ அல்லது பிறப்பாலேயே 7ஆம் வீடு என்பது களத்திர மற்றும் கூட்டு உறவுகளை குறிக்கும் ஒரு இடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரித்த கண்டகசனியின் காலத்தில் உங்களது உறவுக்குள்ளும் கடுமையான அதிகார மோதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெடித்திருக்கும். ஆனா நீங்க உங்களுடைய உறவுக்குள்ள நல்லது பண்ணணும், நல்லது மட்டுமே செய்யணும். நம்மளுடைய உறவுகளை நம்ம நல்லா வைத்துக் கொண்டால்தான் அவர்களும் நம்மளை நன்றாக பார்த்து கொள்வார்கள் என்று எப்படி இல்லாமோ நினைத்து உங்களுடைய உறவுகளுக்காக நீங்கள் உழைத்தும் உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் உழைத்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் அது யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆனால் அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத மோதல்கள் வெடித்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது உடன் பிறந்தவர்களுக்குள்ளேயோ ஏற்பட்ட நான் பெரியவனா நீ பெரியவனா, நீ பெரியவளா நான் பெரியவனா என்கிற ஒரு அந்த ஒரு ஈகோ யுத்தம் உங்களை உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கும். உங்களுக்கு ஈகோ என்று சொல்லவே தேவையில்லை. பெரியவனா நான் பெரியவனா என்று பேசும் பொழுது இந்த சிம்மம் ராசிக்காரங்க மனதுக்குள்ள நான் தான் பெரியவன், நான் தான் எல்லா விதமான செயல்களிலும் முதல் நபராக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் இந்த சிம்மம் ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் மனதுக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனாலேயே தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். சிம்மத்தின் ஆளுமையை அடக்க வேண்டும் என்று மற்ற உறவுகள் நினைத்ததும் தங்களது சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாது என்று நீங்கள் உறுதியாக நின்றதும் உறவுகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மதில் சுவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி கொடுத்திருக்கும். அதை நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. நம்முடைய உறவு இந்த அளவுக்கு நமக்கு கெடுதல்களை ஏற்படுத்துமா, நம்ம அவங்களுக்கு நன்மைகளை தானே பண்ணணும், இருந்தாலும் நம்முடைய உறவு மட்டும் ஏன் நமக்கு இவ்வளவு கெடுதல்களை உருவாக்குகிறது என்று உங்களுக்குள்ள ஏன் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது என்று தெரியாமலே உங்களுடைய மனதுக்குள்ள நீங்களே நினைத்து கொண்ட சில விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு சிறிய விஷயத்திற்கு கூட பெரியவர்கள் முன்னிலையில் பஞ்சாயத்து பேசும் அளவிற்கு உங்களது குடும்ப கௌரவம் வீதிக்கு வந்து உங்களை மன ரீதியாக பெரும் சித்திரவதைக்கு உள்ளாக்கிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களுடைய சொத்து பிரச்சனைகளால் உங்களுக்குள்ள வந்த மன அழுத்தங்கள் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கும். பூமி மற்றும் பூர்வீக சொத்துக்களை குறிக்கும் 4ஆம் வீட்டிலும் 8ஆம் வீடான ஆயுள் மற்றும் அவமான ஸ்தானத்திலும் ஏற்பட்ட கிரகங்களின் அசுப சேர்க்கை உங்களுக்கு சொத்து விஷயத்தில் மாபெரும் இழுப்பறியையும் கடுமையான மன அழுத்தத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழலாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நடந்திருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நியாயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பூர்வீக சொத்தின் பங்கையோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின நிலத்தின் உரிமையோ பங்காளிகளோ உடன் பிறந்தவர்களோ தட்டி பறிக்க பார்த்திருப்பார்கள். அவர்கள் அந்த தட்டி பறிக்க பார்த்தபோது அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத உங்களுடைய மனதுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். பணம் வந்துவிட்டால் பாசம் செத்துவிடுமா என்று நீங்கள் கதறிய தருணங்கள் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு என அலைந்து உங்களது கௌரவமும் பணமும் வீணானது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிச்சமா இருக்கும். பூமிக்காரகனான செவ்வாயின் பலவீனத்தால் உங்களது சொந்த நிலத்திலேயே அல்லது மற்றவங்க அத்துமீறி நுழைந்த போது அதை தட்டி கேட்க முடியாமல் சட்ட சிக்கல்களில் மாட்டி நீங்கள் அனுபவித்த மன அழுத்தம் உங்களது நிம்மதியான உறக்கத்தையே நிச்சயமா பறிக்க வைத்து அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில நண்பர்கள் மூலம் ஏற்பட்ட அவமானங்கள் இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்க ராசிக்கு 11ஆம் வீடு என்பது நட்பு மற்றும் லாபஸ்தானமாகும். கடந்த காலங்களில் இந்த 11ஆம் இடத்தில் அசுப கிரகங்களின் தாக்கங்கள் இருந்ததால் நீங்கள் உயிர் நண்பர்கள் என்று நம்பியவர்களின் மூலமாகவே உங்களுக்கு மாபெரும் அவமானங்கள் நேரிட்டது. நண்பன் கஷ்டப்படுகிறான் என்று நீங்கள் இறக்கப்பட்டு பெரிய தொகையை கடனாக கொடுத்திருப்பீர்கள் அல்லது அவருடைய தொழிலுக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீர்கள். தொழிலுக்கு தேவையான ஒரு பணத்தையும் தேவையில்லாத இழப்புகள் உங்களுடைய நண்பர்கள் வாழ்க்கையில உறவினர்கள் வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கும். அதனால அந்த ஒரு பணத்தையும் நீங்க கொடுத்து உதவிகளையும் செய்திருப்பீங்க. உங்களால முடிந்த உதவிகள் என்னவென்னவோ அது அனைத்தையும் நீங்க செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனா அந்த நண்பர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு பணத்தோடு மறைந்து விட்டு சென்றிருப்பார்கள். இதனை கேட்கும் பொழுதும் இந்த ஒரு செய்தியை கேட்ட உடனேயே உங்களுடைய மனது உங்களிடம் இருக்காது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம் கூட போனா போது, இருந்தாலும் நம்ம அவங்களுடைய நம்பிக்கைக்காகத்தானே எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். அவங்க எப்படி என்னை விட்டு ஓடணும்னு தோணுச்சு, அவங்களுக்கு மனதுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டேதான் இருக்கும். கூட்டு தொழிலில் உங்களை ஏமாற்றி கணக்கு வழக்குகள்ல தில்லுமுள்ளு செய்து உங்களை நஷ்டத்தில் உங்களை ஆழ்த்தவும் செய்திருப்பார்கள். அது மட்டுமின்றி பல பேர் முன்னிலையில் உங்களை ஒரு ஏமாளி போல சித்தரித்து அவமானப்படுத்திய போது நண்பனை நம்பி கெட்டோமே என்ற
ஒரு அசிங்கமும் வலியும் உங்களை ஒரே நேரத்தில் வாட்டி எடுத்துக்கொண்டு அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா, இதெல்லாம் நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இதெல்லாம் தீர்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கு. இதை மட்டும் இந்த ஒரு தேதியில நீங்க பண்ணி பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமையில நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இது உங்களுக்கு போதுமான அளவுக்கு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சிம்மம் ராசி நாதானமான சூரிய பகவானுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகும். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் எஞ்சிய கரும வினைகளையும் திருஷ்டிகளையும் போக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு உங்களுக்கு ஒரு மாபெரும் கவசமாகவே திகழப் போகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் விடிய காலையில் எழுந்து சூரிய பகவானை நோக்கி ஓம் சூர்யாய நமக அல்லது ஆதித்ய கிருதய ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து சூரிய நமஸ்காரம் செய்து வர உங்கள் வாழ்வில் இருக்கும் அத்தனை காரிய தடைகளும் கண் திருஷ்டிகளும் வேரோடு அழிந்துவிடும். இந்த எளிய வழிபாடு உங்களது ஜாதகத்தில் சூரியனின் பலத்தை கூட்டி அரசாங்க வழியில் சகல நன்மைகளையும் உங்களுக்குள்ள வாரி வழங்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அடுத்ததா அரசு சார்ந்த காரியங்களில் ஒரு வெற்றியானது கிடைக்கும். சூரிய பகவான் அரசாங்க உத்தியோகம் மற்றும் அரசு அதிகாரத்திற்கு பூரணக்காரனாக இருப்பார். அவர் ஆட்சி மற்றும் உச்ச பலம் பெற்று இந்த நற்காலத்தில் நீண்ட நாட்களாக இழுப்பறியில் இருந்த அரசு சார்ந்த காரியங்களும் அரசாங்க அனுமதிகளும் லைசன்ஸ் மற்றும் டெண்டர்கள் யாவும் மிக எளிதாகவே உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும். அரசு தேர்வுகளுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தகுந்த மதிப்பெண்களுடன் கூடிய அரசு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு 100க்கு 80% மேல நிச்சயமா இருக்கும். நீங்க நன்றாக படித்து எழுதினீர்கள் என்றால் நிச்சயமா உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை நிச்சயமா கிடைத்துவிடும். நீதிமன்றத்தில் இருக்கும் ஒரு அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் அனைத்துமே வெட்டியும் முதலுமாக உங்களுடைய கைக்கு வந்து சேரும் காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் ஆரம்பிக்கும். புதிய பதவி வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் பலம் பெற்று விளங்குவதால் உத்தியோகத்திலோ அல்லது நீங்கள் இருக்கும் சமூக அமைப்புகளிலோ புதிய உயரிய பதவி வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் கேட்காமலேயே உங்களது திறமைக்கும் கம்பீரத்திற்கும் தகுந்த முக்கிய பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கும் உங்களுக்குள்ள உயரவும் ஆரம்பிக்கும். அலுவலகத்தில் உங்களை புறக்கணித்த மேலதிகாரிகள் இனிமே உங்களுடைய திறமையை பாராட்டி தகுந்த பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் உங்களுக்குள்ள வழங்குவார்கள். இந்த ஒரு புதிய பதவி உங்களது அதிகாரத்தையும் சமூக அந்தஸ்தையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க பண்ணிட்டு பாருங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்க கவனமா பார்த்து தெரிந்துக்குவாங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக்கோங்க. அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நடந்து இருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா, இதெல்லாம் நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இதெல்லாம் தீர்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கு. இதை மட்டும் இந்த ஒரு தேதியில நீங்க பண்ணி பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமையில நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இது உங்களுக்கு போதுமான அளவுக்கு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சிம்மம் ராசி நாதானமான சூரிய பகவானுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகும். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் எஞ்சிய கரும வினைகளையும் திருஷ்டிகளையும் போக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு உங்களுக்கு ஒரு மாபெரும் கவசமாகவே திகழப் போகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் விடிய காலையில் எழுந்து சூரிய பகவானை நோக்கி ஓம் சூர்யாய நமக அல்லது ஆதித்ய கிருதய ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து சூரிய நமஸ்காரம் செய்து வர உங்கள் வாழ்வில் இருக்கும் அத்தனை காரிய தடைகளும் கண் திருஷ்டிகளும் வேரோடு அழிந்துவிடும். இந்த எளிய வழிபாடு உங்களது ஜாதகத்தில் சூரியனின் பலத்தை கூட்டி அரசாங்க வழியில் சகல நன்மைகளையும் உங்களுக்குள்ள வாரி வழங்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அடுத்ததா அரசு சார்ந்த காரியங்களில் ஒரு வெற்றியானது கிடைக்கும். சூரிய பகவான் அரசாங்க உத்தியோகம் மற்றும் அரசு அதிகாரத்திற்கு பூரணக்காரனாக இருப்பார். அவர் ஆட்சி மற்றும் உச்ச பலம் பெற்று இந்த நற்காலத்தில் நீண்ட நாட்களாக இழுப்பறியில் இருந்த அரசு சார்ந்த காரியங்களும் அரசாங்க அனுமதிகளும்
லைசன்ஸ் மற்றும் டெண்டர்கள் யாவும் மிக எளிதாகவே உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும். அரசு தேர்வுகளுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தகுந்த மதிப்பெண்களுடன் கூடிய அரசு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு 100க்கு 80% மேல நிச்சயமா இருக்கும். நீங்க நன்றாக படித்து எழுதினீர்கள் என்றால் நிச்சயமா உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை நிச்சயமா கிடைத்துவிடும். நீதிமன்றத்தில் இருக்கும் ஒரு அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் அனைத்துமே வெட்டியும் முதலுமாக உங்களுடைய கைக்கு வந்து சேரும் காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் ஆரம்பிக்கும். புதிய பதவி வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் பலம் பெற்று விளங்குவதால் உத்தியோகத்திலோ அல்லது நீங்கள் இருக்கும் சமூக அமைப்புகளிலோ புதிய உயரிய பதவி வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் கேட்காமலேயே உங்களது திறமைக்கும் கம்பீரத்திற்கும் தகுந்த முக்கிய பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கும் உங்களுக்குள்ள உயரவும் ஆரம்பிக்கும். அலுவலகத்தில் உங்களை புறக்கணித்த மேலதிகாரிகள் இனிமே உங்களுடைய திறமையை பாராட்டி தகுந்த பதவி